நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். கோயம்புத்தூரில் பெரியநாயக்கம்பாளையத்திலிருந்து மேற்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாலமலை இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் அடர்ந்த வனத்துக்குள்ளே போகணும். இந்த மலையில் ஒரு பெரிய அரங்கநாதர் கோவில் இருக்குது. அப்புறமா சித்தர் சன்னதி, இருளர்களோட கோவில், தெப்பக்குளம், அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து போய் பார்த்துட்டு வர மாதிரி இடம்லாம் இருக்குது. இந்த மலையில் 10க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கிராமங்களும் இருக்குது. இப்போ நம்ம மலை அடிவாரத்துக்கே வந்துட்டோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போகணும். இங்கே செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள். இது தனி குன்றெல்லாம் கிடையாது, மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு அங்கம் தான். அதனால் கண்டிப்பாக வனவிலங்குகளோட நடமாட்டம் இருக்கும். அதான் அங்கே பலகையெல்லாம் வச்சுருக்காங்க. யானைகள் நடமாடும் பகுதி, ஜாக்கிரதையாக போங்க, சிறுத்தைகளும் கூட இருக்குது அப்படின்லாம் பலகை வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் பகுதி மக்களை தவிர்த்து பாலமலை அப்படின்னாவே மேட்டூர் கிட்டே இருக்கிற அந்த சித்தேஸ்வரன் மலை தான் ஞாபகத்துக்கு வரும். சித்தேஸ்வரன் மலை அல்லது பாலமலைன்னு பேர். அது வெள்ளிங்கிரி மலை போலவே பிரம்மாண்டமான மலை. ஆனால் வெள்ளிங்கிரி மலையில் மேலே கிராமங்கள்லாம் கிடையாது. அங்கே மேலே கிராமங்கள்லாம் இருக்கும். ஆனால் இது ஒரு சின்ன பாலமலை. இந்த மலையை சுற்றியும் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. பெரும்பதி, பெருக்குப்பதி புதூர், அப்புறமா குஞ்சூர்பதி, மாங்குழி, பசுமணி புதூர், இந்த மாதிரி நிறையா ஊர்கள் இங்கே இருக்குது. ஆனால் எல்லாமே சின்ன சின்ன ஊர்கள் தான். இங்கே ஒரே ஒரு பஸ் தான் வந்துட்டு போகுது. மற்றபடி ஜீப் தான் இவங்களுக்கு போக்குவரத்துக்கான ஒரு முழு ஆதாரமே. இந்த ஊர் மக்கள் எல்லாமே கோயம்புத்தூர் பகுதிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாமே கீழே தான் பள்ளிக்கு வரணும். அவங்க இந்த அடர்ந்த காட்டு வழியாக தான் பயணிச்சிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் டபுள்ஸ் போயிட்டுருக்கோம். வண்டி இழுக்க மாட்டேங்குது. கீழே டவுன் பண்ணி மேலே ஏற்றிட்டுருக்கேன். இந்த அடர்ந்த காட்டு வழியாக தான் அவங்க டெய்லி அவங்க வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க. இந்த பகுதியில் யானை தாக்கி சிலர் இறந்தும் போயிருக்காங்க. நம்ம வண்டி ஒரு சின்ன வண்டி, 110cc தான். இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. சரி, ஃபஸ்ட்டு கீரை போட்டு தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை டவுன் பண்ணி அழுத்திட்டுருக்கேன். ஏற்றி விடப்பா. ஒரு வழியாக இந்த சின்ன சின்ன கொண்டை ஊசி வளைவுகளெல்லாம் தாண்டி மேலே வந்தாச்சு. இனி கொஞ்சம் ஓரளவுக்கு மேடாக தான் இருக்கும். ஆனால் ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பிரச்சனை இல்லை. மெயினாக இங்கே தான் இந்த யானைகளோட வலசை பாதை நிறையா இருக்குது. இங்கே போர்டு கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இரவு நேரங்களில் தான் யானை வரும், பகலில் வராது. இருந்தாலும் ஏதோ ஒற்றை யானை இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக போங்க. அப்புறமா இந்த ரோட்டுக்கு 2 பக்கம் பார்த்திங்கன்னா கோடு போட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா 2-3 காரணங்கள் இருக்குது. அப்புறமா இந்த சாலைக்கு பக்கவாட்டில் 2 பக்கம் கோடு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. 1, மேகங்கள் மூடும் பகுதி. 2, வெளிச்சம் கம்மியாக இருக்கிற பகுதி. 3, இந்த சாலையோட அகலம் ஒரே மாதிரி இருக்காது, மாறும் அப்படிங்கிறது. சைடில் பார்த்திங்கன்னா கான்க்ரீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். மழை வந்தால் அந்த மண் அரிப்பு இதாகி அந்த பள்ளமாகி
ஏதாவது வண்டி திரும்பும்போது ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக. நான் முதல்ல இங்கே வரும்போது ஜல்லி மட்டும்தான் கொட்டி வச்சுருந்தாங்க ரோடு போகிறதுக்கு. அந்த ஜல்லி வழியாக தான் நான் இதில் வந்தேன். ஆனால் இப்போது ரொம்பவே நல்லா ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வழியாக இந்த சின்ன மலை மேலே ஏறி இந்த மலை மேலே இருக்கிற சமதள பரப்புக்கு வந்துட்டோம். இனி சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் தான் வரும். இந்த கிராமங்கள்லாம் பெரியநாயக்கம்பாளையத்தோடு சேர்ந்தது. ஆனைக்கட்டிக்கோ நீலகிரிக்கோ சேராது. ஆனைக்கட்டிக்கும் நீலகிரிக்கும் நடுவில் இருக்குது. அப்போடா ஒரு வழியாக மனுஷங்களை பார்க்குறோம், அங்கே நின்றுருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட கோவிலில் நெருங்கிட்டோம். இங்கே பாருங்கள், பிரிவு வருது. வலது பக்கம் போனால் கோவில், இடது பக்கம் போனால் பெரும்பதி கிராமம். அப்படியே நிறைய கிராமத்துக்கு போகிறதுக்கு இங்கே வழி இருக்குது. இந்த வழியாக போனால் ஒரு ஊர் இருக்குது பார்த்தியா, அங்கே ஒரு ஊர் இருக்குது. இந்த வழியாக போனால் கோவில். ஆமாம், இங்கே இந்த மலையை சுற்றி 10-15 ஊர் இருக்குது மலை மேலேயே. ஆமாம், இருளாஸ் இருக்காங்க. मारा जीत तो मारा ये पटलावा बाइक है. நான் கிளம்பிடுறேன். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அன்னதானம் சாப்பிட்டாச்சு. இங்கே வருஷம் 365 நாளும் அன்னதானம் போடுவாங்க. இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் காட்டு வழியாக நடந்து போனால் அங்கே ஒரு பழமையான தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. இது வந்து இருளர்களோட கோவில். இதெல்லாம் தான் முதல்ல தோன்றி இருக்கணும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். இதெல்லாம் அந்த அரங்கநாதர் கோயிலெலாம் அதுக்கு பின்னாடி தான் வந்திருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா பெரியநாயக்கம்பாளையத்தில் காலையில் 6:15 ஒரு பஸ் இருக்குது. அதே பஸ் இங்கே வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு மறுபடியும் வரும். 8:30 மணிக்கு அங்கே ஒரு பஸ் இருக்குது. சனிக்கிழமை நாட்டில் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். கடைகள்லாம் இருக்கும். கடைகள்னால் ஒன்றும் இல்லை, சுக்கு காப்பி ராகி வடை மட்டும்தான் கிடைக்கும். அப்புறமா இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலைகளெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். நேரம் இருந்தால் அந்த தெப்பக்குளத்துக்கும் போயிட்டு வரலாம். நான் நிறையா முறை போயிருக்கேன், இப்போ போகலை. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள்.